தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிலிப்பியர் 2:4-5 கூறியது போல, அப்பா, நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையின்படி, அப்பா, நான் இந்த மனநிலையை மறைத்து, அப்பா, இயேசு கிறிஸ்து என்ற வாழ்வு எங்களிலே மாற்றம் பெற எங்களை முழுவதுமாக அப்பா உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, ஆவிக்குரிய மனநிலையில அப்பா நாங்கள் மாற ஒவ்வொருவரையும் அப்பா இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மனநிலை போல எங்களுடைய மனநிலையும் மாற அப்பா இந்த நேரத்திலே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இந்த செய்தி பகிர்வினை ஆரம்பிக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மாற்றம். என்னன்னாக்கா, இப்போ நானும் இயேசு கிறிஸ்துவின் மனநிலை போல நான் மாறணும் அப்படின்றது தான் இந்த நேரத்துல நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு. ஆனா என்னன்னாக்கா, இப்போ பிலிப்பியர் 2:4-5 சொன்னது போல, பிலிப்பியர் 4:2-5 என்ன சொல்லியிருக்குன்னு நான் யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:2-5. 2:4-5. பிலிப்பியர் 2:4-5. நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். ஆமென். இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் மனநிலை எப்படி இருந்துச்சு, அது போல நம்மளும் இப்போ அவரை போல நம்ம மாறணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட இந்த இறை வார்த்தை. அதே போல 1 பேதுரு 4:1 கூட, எனவே கிறிஸ்து தம் ஊனுடலில் பெற்றார், அப்பொழுது அவர் கொண்டிருந்த மனநிலையே நீங்களும் படைக்கலனாக பூண்டு கொள்ளுங்கள். ஊனுடலில் துன்புறுவோர் பாவத்தை விட்டு விடுகின்றனர் அப்படின்னு 1 பேதுரு 4:1 பேதுரு அடிகளார்னு சொல்றாரு. இப்போ அந்த ரெண்டுத்துலயும் என்ன நம்ம இந்த 2 வசனத்திலையும் உண்மையான மைய கருத்து என்னன்னு பார்த்தாக்கா, இயேசு கிறிஸ்துவின் மனநிலைன்றத பார்க்கறதுக்கு முன்னால நம்ம மனநிலையில ஒரு 2 விதம். ஒண்ணு மனிதன், என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய மனநிலை எப்படி இருக்கு. இப்ப என்னுடைய மனநிலை என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் இயேசு கிறிஸ்துவின் மனநிலை போல மாற முடியும். அப்போ 2 பேருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம இந்த நேரத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு அலசல் தான். இப்ப என்னுடைய சிந்தனை, என்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா, எப்பொழுதும் என்னை பற்றியே சிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலை. என்னை பற்றி, என்னுடைய குடும்பத்தை பற்றி, என்னுடைய பிள்ளையை பற்றி, என்னுடைய வருவாயை பற்றி, என்னுடைய வேலையை பற்றி, அப்படி ஒரு ரவுண்டா ஒரு சர்க்கிள், சின்ன சர்க்கிள்குள்ளவே தான் என்னுடைய மனநிலை இருக்கு. அப்போ இந்த சின்ன மனநிலைக்குள்ள நான் என்னை பற்றி மட்டுமே தான் சிந்திக்கிறேன். ஆனா மற்றவர்களோட பற்றிய ஒரு அன்பு, மற்றவர்களை பற்றிய ஒரு சிந்தனை என்னுடைய கருத்துல வருதே இல்லை. ஏன்னாக்கா, என்னுடைய பொருளாதார தேவை, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய கவலை, என்னுடைய கஷ்டம், பயம், இந்த வாழ்க்கை, இந்த வட்டத்துக்குள்ளவே என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதுனால நான் மற்ற எதை பற்றியுமே நான் சிந்திக்காம என்னுடைய பிரச்சனைகளுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்துட்டு, என்னுடைய பிரச்சனை எப்போ தீரும், என்னுடைய பிரச்சனை இப்படியா இருக்கே அப்படின்ட்டு நான் பிரச்சனையை பற்றி மட்டுமே பேசிட்டு நான் அந்த இறை வார்த்தையில சொல்ற இறை வார்த்தை அந்த நேரத்துல ஞாபகம் வராத ஒரு பயம் கலந்த ஒரு சிந்தனையில என்னுடைய வாழ்க்கை முழுவதுமா ஒரு செல்ஃபிஷ் தனத்திலேயே தான் போயிட்டு இருக்கு. அப்போ நான் கடவுள் சொல்ற மாதிரி என்னால மாற முடியாது. ஒரு சில சந்தர்ப்பத்துல என்னுடைய சோம்பல், என்னுடைய உடல் நல குறைவு இருக்கும்போது நான் ஆண்டவரை பத்தி நினைக்காம என்னுடைய மனசுல இருக்கிற ஒரு பெரிய போராட்டம் என்னால அது சரி பண்ண முடியலையே, எனக்கு இது வலி இருக்கே, இந்த ஒரு வேதனை இருக்கே, அது சரியாகாத, நான் என்னை பற்றியே என்னால சொல்ல முடியாத ஒரு சந்தர்ப்பத்துல நான் எப்படி மற்றவர்களை பத்தி நினைக்க முடியும், நான் எப்படி என்னையே அன்பு செய்ய முடியாத இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல
நான் எப்படி மற்றவர்களை பத்தி அன்பு செய்ய முடியும், அவங்கள பத்தி எப்படி நான் நினைக்க முடியும் அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு மனநிலை தான் அந்த மனிதனுடைய மனநிலைமை. நம்முடைய மனநிலைமையும் ஒரு 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 காலத்துல ஒரு நேரத்துல அப்படிதான் ஆயிடுது. ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கிறிஸ்துவின் சிந்தனை, கிறிஸ்துவினுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போனா, அவர் வந்து எல்லா வேலையிலும் எல்லா நேரத்திலையும் நான் என்ன வேலை செஞ்சாலும் அது கடவுளை மகிமைப்படுத்துறதா இருக்குதா அப்படின்னு பாக்குறாரு. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் அவருடைய வேலை வந்து இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஏற்றாற்படி அமைதா, ஆண்டவருக்கு தேவையான வழியில நான் செல்றேனா, ஆண்டவர் நினைக்கிற மாதிரி கடவுள் நினைக்கிற மாதிரி நான் செய்யறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு முன்னாலையும் செய்யக்கூடிய அந்த வேலையின் நேரத்துல அவர் வந்து ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு கேட்டு கேட்டு எது வந்து ஆண்டவருக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதோ, ஆண்டவருக்கு எது என்னால சந்தோஷம் தர முடியும், எப்படி செஞ்சா எப்படி என் வேலையை நான் செஞ்சேன்னா ஆண்டவருக்கு வந்து நானு என்னுடைய தந்தைக்கு வந்து நானு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னு ஒவ்வொரு வேலையும் ஒரு பார்த்து பார்த்து அவருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சாரு. இப்போ அந்த ஒரு இறை பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுதா அப்படின்னு பார்த்தாரு. ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து உலகத்துல மனிதனா பிறக்கிறதுக்கு முன்னால அவர் வந்து ஒரு தெய்வம், அவர் ஒரு ஆண்டவரா இருந்து கடவுளின் திருமகனா இந்த மண்ணுல வந்து மனிதனா பிறந்து அவர் எல்லா விதத்திலையும் மனிதரை போல அவர் எல்லா விதத்திலும் எல்லா சோதனைக்கும் உட்படுத்தப்பட்டு எல்லா வழிகளையும் அனுபவிச்சுதான் அவர் வந்து ஒரு ஒரு காலகட்டத்திலையும் அவர் வந்து அவருக்குன்னு ஒண்ணும் இல்லாதப்போ கூட அவருக்குன்னு ஒரு இடம், ஒரு நிரந்தரமான இடம், ஒரு தங்கறதுக்கு ஒரு நிரந்தரமான இடம் இல்லாத டைம்ல கூட அவர் மக்களுக்காக எல்லா நேரத்திலையும் அவங்களுடைய மக்களுடைய அவங்களுக்கான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு உண்டான ஒரு இதுலயும் அவங்களுடைய ஒரு ஒரு வேலையிலையும் அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும், மக்களை வந்து அவர் கடவுளுடைய மகிமை வந்து அந்த மக்களுக்கு செய்யற அந்த உதவியின் பொருட்டு அவர் வந்து அங்க கடவுள் மாட்சிமை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரத்திலயும் அவர் போய் வர்ற வழியில எல்லா மக்களுக்கு வந்து அவரு அந்த சுய நலம் இல்லாத ஒரு செல்பிஷ்னஸ் இல்லாத மக்களை பத்தி நினைச்சு அவர்களுக்கு வந்து பரிவு கொண்டு அவர்களை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவர்களுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. போற வர வழியில எல்லாம் மக்களுக்கு ஒரு உதவிகளை செய்து கொண்டு நோய்களை குணமாக்கி ஒரு ஒரு வழியிலயும் அவர் வந்து அந்த மக்களுக்கு தேவையான வழியில எல்லாம் அவர் செஞ்சு கொடுத்தாரு. அதே போல அவர் வந்து மக்கள் மேல பரிவு கொண்டு அந்த மலை சொற்பொழிவுல கூட 3 நாள் தொடர்ந்து நடந்த அந்த ஒரு நற்செய்தி பகிர்வின் டைம்ல மக்கள் வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும், ஆனாலும் அவங்க பசியா இருக்கிறாங்களே அப்படின்னு தெரிஞ்சிருந்த டைம்ல அவரு கையில ஒண்ணுமே இல்லைனாலும் மக்களிடத்துல இருந்தே வாங்கி அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு அந்த 5000 பேருக்கு உணவு கொடுத்து அவங்கள பசி ஆற வச்சு அவர் வந்து மக்களுக்காக அந்த இடத்துல வந்து பரிவு கொண்டு அவர் செஞ்சாரு. அந்த ஒரு குணம், அந்த ஒரு ஒரு மக்கள் மேல இருந்த அந்த பரிவு, மக்கள் மேல இருந்த அந்த அக்கறை, அந்த மாதிரியான ஒரு சுயநலமற்ற அந்த ஒரு செயல் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய மனநிலையா இருந்தது. அந்த அதுவும் வந்து ஒரு இதா இருந்தது. அதே போல மகிமை வந்து எனக்கு இல்ல, என்னை படைத்த கர்த்தருக்கே, என்னை அனுப்பின கர்த்தருக்கேன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் அவர் வந்து அந்த ஒரு வேலை ஒரு 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 சின்ன சின்ன வேலை செய்யும் போதும் இது மூலியமா நடக்கிற அந்த மகிமை மாட்சிமை வந்து என்னுடைய கடவுளுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் அந்த நம்ம படிக்கிறோம் மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான்ல 4 நற்செய்தியிலும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அடையாளங்களை பத்தி நம்ம ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நம்ம படிக்கிறோம், தெரிஞ்சிருக்கு நமக்கு. அதே போலதான் அதற்கு அடுத்து வருகின்ற ஒரு லெட்டர்ஸ்ல கடிதத்துல வந்து பவுல் அடிகளாரும்
அப்புறம் இந்த ஸ்நாபக அருளப்புறம் கூட அவங்க வந்து ஒரு ஒரு இது செய்யும் போதும், வேலைகள் செய்யும் போதும் ஒரு ஒரு பவுலடிகளாரை வந்து எப்படி வந்து ஆண்டவர் தொட்டாருன்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரியான தொடப்பட்ட நேரத்திலையும் அவர் வந்து எல்லா இடத்துலயும் ஆண்டவருக்கு மகிமை எப்படி வந்து நம்மளால சேர்க்க முடியும், எப்படி வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவ போல நம்ம இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவர் மக்களுக்கு வந்து அவர் செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு வேலையும் நம்ம வந்து பார்க்கணும். அதே போலதான் ஸ்நாபக அருளப்பர் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய வழிகளை வந்து செம்மைப்படுத்த தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாட்சிமையை கூட அது எனக்கானது இல்ல, இது வந்து கடவுளுடையது அப்படின்னு சொல்லி மக்களாகிய அந்த புனிதராக பவுல் அடிகளாரும் ஸ்நாபக அருளப்பரும் கூட அந்த இடத்துல வந்து அந்த மகிமையை மாட்சியை வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக அவங்க வந்து விட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ஒரு அதற்கு உரிமையாளர், அதற்கான மகிமைக்கும் மாட்சிமைக்கும் தேவைப்படுற ஒரு ஒரு யாருன்னா அது ஜீசஸ் தான்ன்றது அவங்களுக்கு அந்த இடத்துல தெரிஞ்சிருந்தது. அதனால அந்த இடத்துல வந்து அவங்க கடவுளுடைய இயேசு கிறிஸ்துக்கு தான் அந்த ஒரு இது தரணும், அந்த ஒரு மகிமை மாட்சிமை வரணும் அப்படின்றதுக்காக எல்லா இடத்துலயும் வந்து அவங்க வந்து தன்னைத்தானே விட்டு கொடுத்து அவங்க வந்து இந்த வேலையை வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக அவங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து இது பண்றாங்க. அதே போலதான் அவருடைய மன விருப்பம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, நம்ம எல்லோரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்றது தான் அவருடைய வேலைன்றது வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனாலதான் அவர் வந்து எல்லா நேரத்திலயும் வந்து அவரு கல்வாரி சிலுவையை சுமந்து அவருடைய எல்லா அவர் உயிரை கூட ஒரு பொருட்படுத்தாம அவர் நமக்காக, மக்களுடைய மீட்புக்காக, மக்களுடைய திட்டத்திற்காக அந்த ஒரு மீட்பு கிடைக்கணும், மக்கள் யாரும் ஒருத்தர் கூட நரகத்துக்கு போயிடாத மோட்சத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு வேலையில அவர் வந்து முழு மனதா வந்து செயல்பட்டு அவர் கடவுளுடைய திட்டத்தை முழுமையா அவர் அங்க நிறைவேற்றுறாரு சிலுவையின் வழியில. அந்த ஒரு சிலுவையின் வழியில அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டாரு அப்படின்றத வந்து நம்ம இந்த நேரத்துல எபிரேயர் 12:2 வந்து யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 12:2 எபிரேயர். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். ஏன்னா நம்பிக்கை தொடங்கி அதை நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மீது கண்களை பதிய வைப்போம். இந்த இறை வார்த்தையை நம்ம நிறைய தடவை எல்லா விசுவாச பயிற்சியிலையும் நம்ம நம்பிக்கையில வந்து படிச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்த வர லைனு, அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு. அவர் வந்து இதனால இந்த கல்வாரி சிலுவையினால அவரு பட போற அந்த பாடுகளின் வழியா அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி கிடைத்தது, மகிழ்ச்சியா இருந்தாரு. ஏன்னாக்கா அதனால வர அந்த இழிவை கூட அவர் பொருட்படுத்தல. ஏன்னா இந்த சிலுவையை ஏற்று முடிக்கும் போது அவருக்கான அந்த மாட்சி, கடவுளுக்கான அந்த மாட்சி, இவர் இந்த வேலையை செய்து முடிக்கும் போது அந்த ஒரு மாட்சிமையின் பொருட்டு அவர் வந்து இயேசுவின் கடவுளுடைய வலது பக்கத்துல வீற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு மகிமையை வந்து அவர் கண் முன்னால நிறுத்தி பார்த்தாரு. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் மக்களுடைய அந்த நிலை வாழ்வு, மக்களுக்கு அந்த பாவத்தில் இருந்து விடுதலை கொடுத்து அந்த நிலை வாழ்வை கொடுக்கறதுக்கான அந்த ஒரு இடத்துல அவர் நம் மீது வைத்த அன்பு, கடவுள் வந்து நம் மீது வைத்த அன்பின் பொருட்டு இயேசு கிறிஸ்துவ மகனா இங்க உலகிற்கு அனுப்பி அந்த ஒரு சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு அவர் துன்பப்பட்டு அதன் மூலமா கடவுள் வந்து மாட்சிமை பெறாரு. அதே மாதிரி கடவுளும் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து அந்த இடத்துல மாட்சிமைப்படுத்தி அவருடைய வலது பாரிசத்துல அமர வைக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையில வந்து இயேசு கிறிஸ்துவை வைக்கிறாரு.
இப்போ இதனால நம்மளுக்கு வந்து என்ன உணர்த்தப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் மனநிலை நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி வந்து இருந்தது, அவர் எதையும் எதிர்பார்க்காம எல்லாமே அவர் எதிர்பார்த்த அந்த அன்பு, அந்த இது வந்து ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கும், கடவுளிடத்திலிருந்து, என்னுடைய தந்தையிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கும். ஆனா நான் வந்து என்னுடைய மக்கள் மீது வைத்த அன்பின் பொருட்டு நான் வந்து எனக்கு கொடுத்துக்கப்பட்ட வேலை வந்து இந்த சிலுவை சாவு. இந்த சிலுவையின் மூலியமா தான் இந்த பரிசுத்த ரத்தம் இந்த மண்ணுல ஊற்றப்பட்டு நாம் இந்த மக்களை வந்து ஒரு நிலை வாழ்வுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு நிகழ்ச்சியின் வழியா ஆண்டவர் வந்து எல்லா விதத்திலயும் அவர் துன்பப்படுறாரு. அதுதான் இந்த ஒரு இறை வார்த்தை எபிரேயர் 12:2 ஆஃப் ஆஃப் த திங்ல பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார், இப்போது கடவுளின் அரியணையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அந்த அவரு நினைத்த காரியம் வந்து இந்த ஒரு என்னமா என்னுடைய உயிரை பற்றி கூட நான் இதுல பொருட்படுத்தல. ஆனா என்னுடைய ஆண்டவர், என்னுடைய கடவுள், என்னுடைய தந்தை வந்து இதன் மூலியமா மாட்சிமைப்படுறாரா, அதுக்காக நான் எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு அவமானமும் பட நான் தயாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரையே விட்டு கொடுக்கிறாரு இந்த இடத்துல. அந்த ஒரு மனநிலையில தான் நாமும் வந்து ஒரு நாளும் இருக்கணும். ஏன்னா கடவுளை பற்றிய அந்த அறியக்கூடிய அறிவு, அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய அறிவுல வந்து நான் எவ்வளவுக்கு எவ்வளவா நான் அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறேனோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து என்னை மகிமைப்படுத்துவார், என்னை மாட்சிமைப்படுத்துவார் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு. அதே போல இந்த இடத்துல வந்து யோவான் 17 அதிகாரத்துல 2வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்க. யோவான் 17:2. ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலைவாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். அதுதான் அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து எப்படி வந்து அந்த மாட்சிமை வந்து அப்ப நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில எனக்காக நீர் வந்து இந்த இடத்துல வந்து அந்த மாட்சிமைக்காக, இப்ப நான் சொன்னது போல கடவுள் வந்து அந்த இடத்துல வந்து மாட்சிமை படணுன்றதுக்காக இந்த ஜீசஸும் வந்து அவருடைய முழு திட்டத்தை வந்து அந்த இடத்துல வந்து நிறைவேற்றாரு. அந்த ஒரு நிலை, அந்த ஒரு மனசு, ஆண்டவருக்கான அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவின்கான அந்த ஒரு மனநிலை வந்து இந்த இடத்துல வந்து நம்மளும் வந்து ஏற்றுக்கொண்டு அவரை போல அவர் வந்து ஊனுடலில் துன்பப்பட்டார், அப்போது அவர் கொண்டிருந்த மனநிலையே நீங்களும் படைக்கலமாக பூண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்போ அதே போலதான் இந்த இடத்துல வந்து எபேசியர் 6:11 நம்ம ஆண்டவர் அருளும் பரிசுத்த ஆவியானவர் அருளும் அந்த படைக்கலனை பூண்டு கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த இறை வார்த்தை 11-18 வரைக்கும் இருக்கிற அந்த இறை வார்த்தையானது நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலியமா நம்ம ஒவ்வொரு அந்த படைக்கலன்களையும் பூண்டு கொண்டு நம்ம எப்படி வந்து சாத்தானோட அந்த இடத்துல வந்து சாத்தானை வெல்லக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போலதான் இந்த இடத்துல வந்து 2 கொரிந்தியர் 10:4-5 கூட கொடுக்கப்பட்ட இந்த இறை வார்த்தை நம்ம வந்து எப்படி எல்லாம் வந்து நம்ம இந்த சாத்தானை எப்படி நம்ம வந்து வெல்லக்கூடிய அந்த ஒரு நம்ம அவருக்கான அந்த போராட்டத்துல எப்படி எல்லாம் நம்ம வந்து அந்த அரண்களை தெரியக்கூடிய அந்த ஒரு வலிமையை நம்ம வந்து பெற்றுக்கொள்றோம். அந்த ஒரு விதத்துல அந்த இறை வார்த்தையானது அந்த ஒவ்வொரு இடத்துலயும் கடவுள் நமக்கு கொடுத்த அந்த அதிகாரம், ஒவ்வொரு சாத்தானையும் வெல்லக்கூடிய அதிகாரம், ஒவ்வொரு அந்த குதர்க்கவாதங்களையும் கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து மேட்டிமைகளையும் தகர்த்தெறிகிறேன், மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்படி கட்டாயப்படுத்துகிறேன். இந்த இடத்துல சொல்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை போல நானும் ஆண்டவரை போல இந்த இறை வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுவதன் மூலமாகவும் ஒவ்வொரு போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில வரும்போதும் அந்த போராட்டத்தை நான் எப்படி வந்து மேற்கொண்டு ஆண்டவரை போல நானு அந்த இடத்துல வந்து சோதனைகளை மேற்கொண்டு வர எனக்கு தைரியம் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு மனநிலை நம்மளுடைய மனநிலையாகவும் கிறிஸ்துவை போல ஒரு மனநிலை
நம்முடைய மனநிலை போல மாறுகிறத நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து பாக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு தலைவலி இருக்கு, ஒரு ஜுரம் இருக்குனாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போனியா, மாத்திரை சாப்பிட்டியா, மாத்திரை சாப்பிட்டு சரியா போயிடும், ஒரு சுக்கு கஷாயம் குடி சரியா போயிடும் அப்படின்னு இருந்த அந்த ஒரு மனநிலையை மாற்றி நம்மளுடைய மனநிலை இப்போ வந்து நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி வழியா இறை வார்த்தையை எப்படி அறிக்கை பண்ணி எப்படி வந்து அந்த சின்ன சின்ன வேலையையும் சின்ன சின்ன வலி வேதனையை கூட நம்மளால வந்து இறை வார்த்தை வழியா நம்ம வந்து அந்த ஒரு நெருக்கடியை வந்து நம்மளால மாத்த முடியும். அந்த நோயிலிருந்து எப்படி வந்து நம்ம பரிபூரண சுகத்தை பெற முடியும். எங்க வந்து நான் தள்ளாடி நிக்கிறேனோ, எந்த இடத்துல வந்து என்னால முடியலன்னு நான் நிற்கும் போது என்னுடைய ஆவியானவருடைய வார்த்தை, என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கான செய்யக்கூடிய எல்லா வேலையும் என்னால வந்து எதிர்த்து நின்று இந்த சாத்தானுடைய எல்லா அந்தகார சக்திகளை எல்லாம் வெல்லக்கூடிய அந்த ஒரு வெல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு தைரியம், ஒரு ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு நேரத்திலயும் நம்ம வந்து என்னுடைய மனநிலை வந்து மனித மூலமா இந்த உலகபூர்வமான ஒரு நிலையில என்னுடைய வாழ்க்கை இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரோடு நான் சேர்ந்திருக்கிறேன், ஆண்டவரோடு என்னுடைய வாழ்க்கை இருக்கு, எனக்கான ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, எல்லாவற்றிற்கும் மேலான என்னுடைய ஆண்டவர் எதையும் செய்ய முடியும் அவரு என்னுடைய பக்கத்துல இருந்தா அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பயணிக்கின்ற ஒரு மக்களாக நம்ம இந்த நேரத்துல திகழணும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்முடைய மனநிலை எப்படி இருந்தது, ஆண்டவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த நேரத்துல வந்து இந்த ஆவிக்குரிய இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மனநிலையில நம்ம எப்படியெல்லாம் என்னென்னலாம் செஞ்சாக்கா ஆண்டவரை போல அந்த மனநிலை மாற்றப்படும் அப்படின்றத இப்போ இந்த நேரத்துல பார்க்கலாம். அதுல வந்து முத இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது இந்த கொலோசியர் 3:1 அதிகாரம் 1 இறைவார்த்தை. நாம் கிறிஸ்து இயேசுவோடு உயிர்த்தெழுந்து உண்மை என்றால், அவரோடு உயிர்த்தெழுந்தது வந்து நம்ம உண்மை என்றால், நாம் இவ்வுலகை சார்ந்தவை பற்றி எண்ணாமல் மேலுலகை சார்ந்தவை பற்றியே எண்ண வேண்டும். கிறிஸ்து எப்படி இறந்து உயிர்த்தெழுந்தார், கடவுளின் வலப்பக்கம் அமர்ந்திருப்பது எவ்வளவு உண்மையோ அதே போலதான் நானும் நீங்களும் கடவுளோடு என் வாழ்வு மறைந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இயேசுவோடு சேர்ந்து கடவுளோடு உயிர்த்தெழுந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம நம்பணும். இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டும் வந்து அவர் தோன்றும் போது, அவர் திருப்பி வந்து நம்மோடு தோன்றும் போது நானும் அவரோடு மாட்சிமையில பங்கு பெறுவேன் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை நம்மோடு இருக்கும்போது நம்மளால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னால நான் இந்த வேலை செய்ய முடியும்னா உங்களாலையும் இதற்கு மேலும் நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல வந்து ஏன்னா இயேசு கிறிஸ்து தெய்வமா இருந்தாலும் அவரு மனிதனா பிறந்தாரு. மனிதனுக்கு எவ்வளவு சோதனைகள் எப்படி இருந்ததோ அது எல்லாமே வந்து அவரும் அனுபவித்தாரு. அப்போ நம்மளும் இந்த இந்த மண்ணுலகுல தான் இருக்கிறோம். இந்த மண்ணுலகத்துல இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் வந்து ஆண்டவருடைய எண்ணம் இல்லை. அதே போல ஆண்டவருடைய எண்ணம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா வந்து என்னுடைய எண்ணமும் அவருடைய எண்ணமும் இருக்கு. இருந்தாலும் அந்த எண்ணம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம தூரம் இருந்தாலும் ஆண்டவரை பற்றிய அறியும் அந்த அறிவுல நம்ம போகும்போது நம்ம அவருடைய குழந்தைகளா அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு சோதனை வந்து நம்மளும் ஜெயித்து நம்ம அவரை போல நாமும் இந்த நேரத்துல மாறுவோன்றது தான் இந்த இடத்துல நான் சொல்ல வர இந்த ஒரு விஷயம். அதே போல நீதிமொழிகள் 3:5 கூட சொல்லியிருக்குது, முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே, எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒவ்வொன்றும் ஒரு வேலை செய்யும் போதும் ஆண்டவரை நம்பி செய்யணும். அப்போ நம்மளுடைய சொந்த அறிவாற்றலை நம்பாத ஆண்டவரை முழு மனசாரோட முழு ஆத்மாவோட அவர் அன்பு செய்யும் போது அவரை வந்து ஒவ்வொன்றிலையும் நம்ம அவரை பற்றி பிடித்து கொண்டு செல்லும் போது அப்போ இந்த இடத்துல வந்து ஆண்டவரை போல நம்ம மாறுறதுக்கான எல்லா வழிவகையும் ஓப்பன் ஆயிருக்கு.
ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு நம்ம இடத்துல, 2 கட்டளை தான். அந்த பழைய காலத்துல வந்து 10 கட்டளைகள், 10 கட்டளை வந்து 2 கட்டளைகள். ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம என்னை படைத்த ஆண்டவரை அன்பு செய். இன்னொன்னு, உன்னை நீ அன்பு செய்வது போல உன் பிறரையும் அன்பு செய். இந்த 2 கட்டளையில எல்லாமே அடங்கி இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மற்றவர்களையும் அன்பு செய்யணும். அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு எப்படி எனக்கு என்ன தேவையோ அதே போல அவங்களுக்கும் இந்த தேவை இந்த நேரத்துல இருக்கு அப்படின்னு உணர்ந்து நம்ம ஒவ்வொரு வேலையிலயும் அவங்களுக்கான அந்த அன்பு செலுத்தி அவர்களுக்கு தேவையானவற்றை நம்ம செய்து கொடுக்கும்போது நாமும் ஆண்டவரை போல அவருடைய மனநிலையில மாறுறோம். அதே போல ஒருத்தர் வந்து எனக்கு கஷ்டமே கொடுத்தாலும், அவங்க என்ன தப்பாவே பேசினாலும் அது வந்து ஆண்டவருக்காக நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அதற்கான ஒரு பிரதிபலன் ஆண்டவர் வந்து நமக்கு கொடுப்பாரு. அதே போல இந்த இடத்துல வந்து அவர்களை மன்னிக்கக்கூடிய மனம், ஆண்டவர் வந்து எத்தனையோ தடவை நம்ம வந்து பாவம் செய்தாலும், எத்தனையோ தடவை வந்து அவரை விலகி சென்றாலும் திரும்பி திரும்பி அவர் வந்து நம்மை மன்னிப்பவரா இருக்கிறாரு. அதே போல நாமும் இந்த இடத்துல வந்து ஆண்டவர் எப்படி என்னை மன்னிச்சாரோ அதே போல நானும் வந்து மற்றவர்கள் செய்யற அந்த தப்புகளை எல்லாம் நான் மறந்து மன்னித்து அவர்களையும் வந்து என்னை விட உயர்ந்தவர்களா நான் நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து ஆண்டவரை போல ஒரு மனநிலையில நானும் மாற்றப்படுறேன்றது இந்த இடத்துல வந்து நம்ம ஒவ்வொரு நேரத்திலயும் நினைச்சு பார்க்கணும். அதே போல இந்த இடத்துல இன்னொன்னு நான் சொல்ல வர்றது ஒரு விஷயம் என்னன்னா, நாம் வந்து பாவத்திற்கு அடிமையாகாமல் பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறத்துக்கான இறை வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணணும். ரோமையர் 6:22 அந்த இறை வார்த்தையை சொல்லும் போது நம்ம வந்து பாவம் வந்து நம்மளை அண்டாது, நம்ம வந்து ஆண்டவருடைய மக்களா இருக்கும்போது நான் வந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமை ஆயிட்டேன்னு சொல்லும் போது நம்ம வந்து ஆண்டவருடைய மக்களா, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற மக்களா, அவருடைய பிள்ளைகளா நம்ம இந்த இடத்துல வந்து ஒவ்வொருவரும் மாறுறோம். அதற்கு நம் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் விட்டுவிட்டு பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவுமே நம்மளுடைய வாயிலிருந்து வராதபடி பார்த்து கொள்ளணும். அதே போல நம்ம ஒருவர் வந்து பொய் பேசக்கூடாது. பொய் பேசுறத வந்து ஆண்டவர் வந்து அருவருக்கிறாருன்னு நம்ம பைபிள்ல இறை வார்த்தையில நம்ம படிக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த பழைய மனித இயல்பு அதற்குரிய செயல்கள் எல்லாமே வந்து களையும் போது ஒரு புதிய மனித இயல்பை ஆடையா அணிந்து கொள்றோம். அந்த புதிய இயல்பு தான் என்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கு ஏற்ப புதுப்பிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு நம்ம பேசுற பேச்சுல வந்து என்ன பேசுறோம், எது பேசுறோம், நம்ம பேசுற பேச்சு வந்து ஆண்டவருக்கு பிடித்ததா இருக்கா, ஆண்டவர் நினைக்கிற அந்த ஒரு வேலையா அவருடைய திட்டத்திற்கு ஏற்றாற்படி நம்ம செய்யறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்னால நான் இதை செய்யறதுனால அவர் மகிமைப்படுறாரா, இல்ல நான் மற்றவர்களுடைய ஆசைக்காக மற்றவர்கள் வந்து என்ன பெருமையா பேசணுன்றதுக்காக நான் வந்து ஒவ்வொரு வேலையும் செய்யறேனா அப்படின்னு பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மனம் அவருக்காக நான் இது செய்யும் போது ஆண்டவர் வந்து இதனால மகிமைப்படுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து அவருக்காக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைய நம்ம வாழணும். கொலோசியர் 3:1 சொன்னது போல அந்த இடத்துல வந்து நான் எனக்கு எவ்வளவுதான் கவலைகள் போராட்டங்கள் இருந்தாலும் நான் வந்து ஆண்டவரோட உயிர் பெற்றிருக்கிறேன், ஆண்டவரோட நான் உயிர் தெழுந்துட்டேன், பழையன எல்லாம் கழிந்து நான் புதிய மனுஷனா மாறிட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பாவ வாழ்க்கை இல்லை, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பரிசுத்தம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னுடைய ஸ்பிரிட்ல அவர் கலந்திருக்கிறார், என்னுடைய ஆத்மத்திற்கு அவர் நேசரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து அவர் சொல்லி கொடுத்திருக்கின்ற அந்த இறை வார்த்தையின் வழியா ஆண்டவர் வந்து எப்படி நடந்துகிட்டாரு மக்களிடத்துல, அவர் செய்த அந்த ஒரு வேலையின் விஷயமா அவர் நம்ம வந்து இயேசு கிறிஸ்து எப்படி அந்த இடத்துல வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதே போல நாமும் அந்த வாழ்க்கையை வாழும்போது நம்ம ஆண்டவரை போல நம்ம வாழக்கூடியவரா நம்ம நிக்கிறோம்.
அதே போலதான் அன்பை சொன்னேன் நானு. ஆண்டவரை போல அன்பு செய்யணும், ஆண்டவரை அன்பு செய்யணும். ஆண்டவர் எப்படி என்ன அன்பு செய்தாரோ அதே போல நான் மற்றவர்களை அன்பு செய்யணும். யார் யாருக்கு எங்கெங்க உதவி தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் என்னால உதவி செய்ய முடிஞ்சு நான் உதவி செய்யணும், அப்படி இருக்கணும். அப்படி உதவி செய்ய முடிஞ்சு உதவி செய்யாமல் இருக்கிறது ஒரு விதத்துல பாவம் அப்படின்னு நம்ம புரிஞ்சு அதை தினம் தினம் நம்ம அதை அவருக்கு ஏற்றாற்படி வாழக்கூடியவங்களா நம்ம வாழணும். அதே போல இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து படகுல போயிட்டு இருக்கும்போது ஒரு காற்றடித்தது. அந்த இடத்துல ஒரு புயல் இருந்தது. மக்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாம் பயந்தாங்க. ஆனா ஆண்டவர் ஒரே வார்த்தையில அமைதியா இரு, காற்றே அமைதியா இருன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அவர் பேசிய பேச்சு எல்லாம் ஒரு வார்த்தை 2 வார்த்தையில தான் அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை கடிந்து அவர் அந்த இடத்துல ஒரு புதுமை அற்புதத்தை செஞ்சாரு. அதே போல நம்ம ஆண்டவரை நம்பி நான் இந்த இடத்துல இப்படி இருக்கிறேன், அதுக்கு நீர் என் கூட இருந்தா போதும். ஆண்டவரே நீர் என்னோடு இருந்தா நான் எதையும் செய்ய முடியும். ஒரு மதிலையும் தாண்டுவேன்னு சொன்ன மாதிரி, தாவீது அரசர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஆண்டவர் என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு யார் என்ன செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஒரு பிடியான ஒரு நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல இருக்கும்போது அவருடைய மனநிலை போல நாமும் மாறுவோம். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த படகுல ஆண்டவர் எப்படி அமைதியா இருந்து அவர் எந்த ஒரு சூழ்நிலை, எப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல அதை ஒரு பெரிய பொருட்டா எடுக்காம என்னுடைய கடவுள் என்னை எந்த இடத்துலயும் தள்ள விட மாட்டாரு அப்படின்ற அந்த ஒரு மனம் தளராத அந்த ஒரு தைரியத்துல அவர் இருந்தாரோ அதே போல எனக்கு என்ன ஆனாலும் என்னுடைய ஆண்டவர் இருக்காரு, என்னுடைய இறை வார்த்தை இருக்கு. இறை வார்த்தையை அறிக்கையிடுவதன் மூலமா நான் ஒரு இடத்துலயும் என்னை நான் காத்து கொள்வேன். சாத்தானை என்னை விட்டு அகற்றுவேன். என்னை எந்த ஒரு அரணும் என்னை தாங்க மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, சமாதானத்தோட ஒரு வாழ்க்கையா நம்மளுடைய ஆண்டவருடைய வாழ்க்கையும் எப்படி இருந்தாரோ அதே போல நாமும் இருப்போம். இந்த இடத்துல எப்படி ஜீசஸ் சொல்றாரோ என்னை நீங்க மகிமைப்படுத்தின மாதிரி நான் எப்படி பிதாவை மகிமைப்படுத்தணும் அதே போல நம்ம இயேசு கிறிஸ்துவையும் இந்த இடத்துல மகிமைப்படுத்தும் போது நாமும் அவரை போல மாறுறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைக்கணும் சொல்லி இந்த ஜெபத்தை முடிக்கிறேன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை போல நாமளும் எப்போ மாறணும். அப்போ நம்மளுடைய சுயம் மறிக்கப்படணும், நம்மளுடைய சிந்தனை மாறணும், நம்மளுடைய செயல் மாறணும். அப்போ அப்படி செய்யும் போது நாம் எல்லா இடத்துலயும் இயேசு கிறிஸ்துவை போல நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் அவரை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக நாம் எப்போதும் இருப்போன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட்.